ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன ரெசிபினா காலிஃப்ளவரும் ப்ரானும் வச்சு ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோம். சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோம். அதுதான் இன்றைக்கி வீடியோவாக எடுத்திருக்கேன். வாங்க வீடியோவை போய் பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க. வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆன உடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கணும். காலிஃப்ளவரை உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணிலாம் வடிகட்டிட்டு காலிஃப்ளவர் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க எறாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கரம் மசாலாவும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இது அப்படியே கொஞ்சம் நேரம் சிம்லே வச்சு கொஞ்சம் மூடி விட்டுருங்க. காலிஃப்ளவர்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியை சேர்த்துக்கலாம். அது கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காலிஃப்ளவர்லாம் கொஞ்சம் நேரம் வேகணும், கொஞ்சம் சிம்லே வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் கஸ்தூரி மேத்தியை ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க. நம்மளோட காலிஃப்ளவர் ப்ரான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இந்த ரெசிபி பூரி, சப்பாத்தி, பரோட்டாக்கெலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த டிஷ்ஷை நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். சப்பாத்தி, காலிஃப்ளவர் ப்ரான் மசாலா கூட இந்த ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்தது. என்னுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.